இப்ப நம்ம பார்க்க போற வண்டி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஷ் கப்புள்ஸ்ல Instagram இன்ஃப்ளூயன்சரோட வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாருதி ஷிஃப்ட் டிசைர் கம்ப்ளீட் பேஸ் டூ டாப் கன்வர்ஷன். அந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன மாரி வண்டி பண்ணலாம் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு ஃபுல் கன்வர்ஷன் பண்ணணும் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அப்ப பேஸ் எடுங்க நம்ம அதிலேயே எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி இப்போ நம்ம ஒரு ஃபுல் கம்ப்ளீட் எல்எக்ஸ்ஐ மாடல் ஷிஃப்ட் டிசைர் கஸ்டமர் எடுத்திருக்காங்க. நம்ம இதில பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஆல் ஓவர் அவுட்டர், இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம டாப் எண்டுக்கு ஈக்குவலா எல்லா ஃபியூச்சர்ஸும் கஸ்டமருக்கு கொண்டு வந்து தரப்போறோம். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம இதில ஃப்ரண்ட் கிரில்ஸு, ஃபாக் லேம்ப்பு, ஹெட்லைட் எல்இடி, அலாய் வீல்ஸு, தென் சைட் ஃபெண்டர் பேட்ச்சு, சைட் டோர் பீடிங்கு, மிரர் ஃபோல்டிங்கு, சன் ஃபிலிம், ஆன்டி கிளேர், தென் டியூவல் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே பண்ண போறோம் இதில. ஒரு 3 வே ஆடியோ செட்டப் கேட்டிருக்காங்க. தென் டேம்பிங் பண்ண போறோம். தென் பிரீமியம் சீட் கவர்ஸ் கேட்டிருக்காங்க. மெயினா இந்த வண்டியில அட்ஜஸ்டபிள் ஆர்ம் ரெஸ்ட் வித் ரியர் ஏசி கிட் பண்ண போறோம். இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கஸ்டமர் கேட்டிருக்காங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் வெளியிலேருந்து பார்க்குறப்ப யாருக்குமே ஒரு இது பேஸ் மாடல் மாரி ஃபீல் வராத அளவுக்கு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஹேண்டில்ஸு, தென் டிக்கில வர ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ண போறோம். ஒரு டியூவல் டோன் ரூஃப் பண்ண போறோம். தென் டிக்கியோட அந்த பட்டியில பீஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண போறோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் மாருதியோட ஜென்யூன் ஓஇ ஐட்டம்ஸா கம்ப்ளீட்டா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தென் 360 டிகிரி கேமரா பண்ண போறோம். ஐஆர்விஎம் மிரரு, கியர் நாபு, டாப் அண்ட் ஸ்டீரிங்கு, மீடியா க்ரூஸ் எல்லாமே கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வெளியிலேருந்து பார்த்தாலும் சரி, இன்டீரியர்லேருந்து பார்த்தாலும் சரி, எல்லாமே ஒரு டாப் அண்ட் லுக் எனக்கு வேணும். கம்ப்ளீட்டா கஸ்டமர் கேட்டிருக்காங்க. நம்ம அத பண்ணி குடுக்க போறோம். இது வந்து ஒரு ஷிஃப்ட் டிசைர்ல வந்து இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்எக்ஸ்ஐ எடுத்தாலே போதும். ஆல்மோஸ்ட் நம்ம மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். சன்ரூஃப் யாருக்கு தேவையில்லன்னு தோணுதோ, அவங்க எல்எக்ஸ்ஐ ஆல்மோஸ்ட் எடுத்தாலே போதும். இதிலேயே நம்ம எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்துரலாம். ஏன்னா விஎக்ஸ்ஐலயே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நெறைய ஃபீச்சர்ஸ் இல்ல. அதில இப்ப க்ரூஸ்லாம் வராது. 360 டிகிரி கேமரா வராது. ஆர்ம்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாரி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதிலேயே கட் ஆஃப் ஆகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மிரர் ஃபோல்டிங் கீழ ஆகாது. உள்ள இருந்து தான் ஆகும். கீழ ப்ரோகிராம் பண்ணணும் நம்ம. எப்படி பார்த்தாலும் அதிலேயே நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு நம்ம எல்எக்ஸ்ஐ மாரி எடுத்துட்டு கூட ஒரு ஃபுல் கன்வர்ஷனுக்கு கொண்டு வந்தோம்னா, நம்ம நீட்டா இருக்கும். அண்ட் மாருதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணிறலாம் மாருதில. நம்ம ஆல்ரெடி பலினோ பண்ணியிருக்கோம், ஃப்ராங்ஸ் பண்ணியிருக்கோம், ப்ரீஸா பண்ணியிருக்கோம். இந்த மாரி நெறைய வெஹிக்கிள்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம கான்ஃபிடென்ட்டா இந்த வண்டி ஷிஃப்ட் டிசைரும் பண்ண போறோம். இன்டீரியர்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண போறோம். அதில டியூவல் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே பண்ண போறோம், ஸ்டீரிங் பண்ண போறோம். எல்லாமே டோட்டலா சேஞ்ச் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு டாப் அண்ட் ஃபீல் என்ன இருக்குமோ இன்டீரியர்ல அத கஸ்டமருக்கு நம்ம குடுக்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாரி, இந்த கியர் நாப் மாத்த போறோம். தென் ஃபுல் டேஷ்போர்டும் ஃப்ரண்ட்ல எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா வுடன் ஃபினிஷ்க்கு மாத்த போறோம். தென் ஐஆர்விஎம் மிரர் சேஞ்ச் பண்ண போறோம். தென் ஆர்ம்ரெஸ்ட் வித் ரியர் ஏசி அட்ஜஸ்டபிள் ஆர்ம்ரெஸ்ட்டோட பண்ண போறோம். சீட் கவர்ஸ் எல்லாமே மாத்த போறோம் கம்ப்ளீட்டாவே. அப்புறம் டோர் பேட்ஸு, தென் லெதர் மேட்ஸு, தென் ஃபுல் நூடுல்ஸ் மேட்டு இந்த மாரி எல்லாமே கம்ப்ளீட்டா இன்டீரியரும் மொத்தமாவே நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் டோட்டலா. ஸோ இது வந்து பீச் அண்ட் பிளாக் தீம்ல கஸ்டமர் கேட்டிருக்காங்க. டியூவல் டோன்ல வேணும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ டேம்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா, டோர் பேட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ. இதில வந்து ஜென்ரலா எல்எக்ஸ்ஐல வந்து ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இருக்காது. எம்ப்டியா தான் இருக்கும் எல்லாமே டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஆஸ் யூசுவல் இதில டியூவல் லேயர் டேம்பிங் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, உள்ளேயும் அண்ட் வெளியவும் இன்சைட் அண்ட் அவுட் சைட் கம்ப்ளீட் டேம்பிங்கு. இது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம இதில மாட்டிட்டோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வே ஆடியோ செட்டப் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதில. கஸ்டமர் வந்து 3 வே ஆடியோ செட்டப் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆம்ப்பு, ப்ராசஸரு, தென் பில்லர் மோல்டிங்ஸ் எல்லாமே நம்ம இங்க பண்ணியிருக்கோம். மிட்டு, சைட்ல எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. ஷோரூம்ல கார் டெலிவரி எடுத்து டெலிவரி கிடையாதுங்க. ஆக்சுவல் டெலிவரி இப்போ தான். வாங்க காமிக்கிறேன். டிசைர்ல பார்த்தீங்கன்னா, டாப் வேரியண்ட்ல கூட டாப் எண்ட்ல கூட இந்த ஆர்ம்ரெஸ்ட் வராதுங்க. இவங்க வந்து இந்த ஆர்ம்ரெஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியர் ஏசி வந்து பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டாப் அண்டோட ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹைவேஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் தான் சூப்பராக இருக்கும். அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கேட்டேன். அதுவும் ஓஇயில் க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம கூட ஆஃப்டோலேருந்து வினோத் சார் கூட இருக்காரு. ஹலோ சார். ஹை ஹை. நம்ம கார் வந்து இவரோட கம்பெனியில் தான் விட்டுருந்தோம் பேஸ் டூ டாப்புக்கு. சார் நம்ம வண்டியில் என்னென்ன வேலை பண்ணியிருக்கீங்க சொல்கிறீங்களா? நம்ம வந்து பேசிக்கலா பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் டிசைர் வந்து இது ஒரு எல்எக்ஸ்ஐ மாடல். இதை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டாப்புக்கு ஈக்குவலா என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம். மாருதியோட ஜென்யூன் ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க நம்ம மேக்ஸ் லிங்கோட அந்த டியூவல் ஸ்க்ரீன் 23.6 இன்ச் டியூவல் ஸ்க்ரீன் வித் 360 டிகிரி கேமரா இப்போ ஆல்மோஸ்ட் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட் காசு ஒரு ஸ்மால் செக்மெண்ட் காஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேவை யாருமே பண்ணது கிடையாது. பெரிய கார்ல வேணா வந்திருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ அந்த டிஸ்பிளே வந்து நம்ம வித் ஆம்பியன் லைட்டிங் செட்டப்போட கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் 23.6 இன்ச் வித் 360 டிகிரி கேமராவோட இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பாட்டு கேட்டுட்டே வண்டி ஓட்ட யாருக்குங்க பிடிக்காது? நம்ம எந்த மாதிரி ஒரு மியூசிக் சிஸ்டம் மாட்ட சொல்லியிருக்கோம்னு பாருங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரால ஃப்ரண்ட் வந்து 3-வே பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாகவே ஃப்ரண்ட் வந்து ஃபுல் செட்டப்பும் 3-வே பண்ணியிருக்கோம். பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிவ் பண்ணியிருக்கோம். அதாவது 2-வேல பேசிவ், அதாவது கோஆக்சல், இன்ஃபினிட்டியோட கோஆக்சல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பவர் அப் பண்ணுறதுக்கு ஆராவோட ஆம்கம் டிஎஸ்பி இன்ஸ்டால் பண்ணி ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கோம். பேக்கில் வந்து பேசிவ் செட்டப் கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக டியூனிங் பண்ணி வண்டியோட ரூம் கேலிப்ரேஷன் எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக சென்டர் ஸ்டேஜிங் கொண்டு வந்து கஸ்டமருக்கு நம்ம இந்த ஆடியோ செட்டப்பில் கொடுத்துருக்கோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட் ஃபோர்ஸ் கேட்டோட R1 சீரியஸ் சப்வூஃபர். இது வந்து சப் வந்து கொஞ்சம் நல்லா பஞ்சியாக வேணும், நல்ல பேஸ் வந்து பக்காவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ராக்ஃபோர்ட் ஃபோர்ஸ் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதுபோல் லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மைடிவிஎஸோட 200 வாட் எல்இடி அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபாக் லைட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இது வந்து 2 இன்ச் ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் வருது. ஸோ அதனால் நம்ம GTRல 2 இன்ச் ஃபாக் ப்ரொஜெக்டர் வித் ஹை பீம் அண்ட் லோ பீமோட பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இதில் என்னென்ன OE ஐட்டம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டோட டோட்டல் கிரில்லையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது நார்மலாக வந்து மேட் ஃபினிஷில் வரும். ஸோ இது கிளாசி பிளாக் வித் க்ரோம் ஃபினிஷோட கஸ்டமருக்கு இந்த ஃபுல் கிரில்லே சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஹெட்லைட்டில் ப்ரொஜெக்டர் வருது. நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் பற்றி பார்த்துருப்போம். எல்இடி மாட்டியிருக்கோம் அதில் 200 வாட்ஸ் எல்இடி. அதே மாதிரி இந்த 2 இன்ச்சுக்கு ஃபாக் ப்ரொஜெக்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஹை பீம் அண்ட் லோ பீமோட பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம இந்த சைட் வந்தோம்னா ஸோ தென் நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மாருதியோட ஜென்யூன் OE அலாய், மாருதியோட ஒரிஜினல் ஜென்யூன் OE அலாய் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. தென் அதே மாதிரி இந்த சைடு இண்டிகேட்டர் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதில் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இண்டிகேட்டர் தான் வரும். பிகாஸ் இந்த மிரர் வந்து மிரர் ஃபோல்டிங் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஃபோல்டிங் மிரர் பண்ணதுனால இண்டிகேட்டர் ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பேட்ச் பண்ணிட்டோம். இதையும் நம்ம ஃபோல்டிங் மிரர் வித் 360 பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், ஸோ இது வந்து நம்ம ஒரிஜினல் மாருதி ஜென்யூனோட மிரர் ஃபோல்டிங் கிட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கீழே வந்து கஸ்டமர் ஃபோல்டு அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுபோக உள்ளேயும் தனியாக ஸ்விட்ச் கொடுத்துட்டோம், அங்கேயும் கஸ்டமர் பண்ணிக்கலாம். தென் 360 டிகிரி கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ கஸ்டமர் நம்மகிட்ட மெயினாக சொன்னது என்னென்னா ஒயிட்டு பிளாக்கு ஒரு லைட் க்ரோம் இருந்தால் போதும்னு சொன்னதுனால அதே மாதிரி சைட் டோர் பீடிங் மாருதியோட ஜென்யூன் ஒரிஜினல் சைட் டோர் பீடிங் வித் க்ரோம் பண்ணிட்டோம். அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஹாஃப் பிளாக் வந்து ரூஃப் எல்லாமே ஃபுல்லாகவே கிளாசி பிளாக்ல கஸ்டமருக்கு பண்ணிட்டோம். ஸோ ஒரு லாங் ஷாட்லேருந்து பார்க்குறப்ப வண்டி வந்து ஒரு டியூவல் டோன் லுக் வரணுங்கிறதுக்காக இந்த வந்து ரூஃப் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி பேக் சைட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடவே வரும். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாசி பிளாக்கில் மாற்றிட்டோம். பட் இந்த பீஸ் வந்து ஒன்லி மேட்டில் தான் வரும். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக பீஸ் டு பீஸே சேஞ்ச் பண்ணி க்ரோம் வித் கிளாசி பிளாக்கில் கொடுத்து 360 டிகிரி கேமராவோட நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அவுட்டர்லேருந்து பார்க்குற யாருக்குமே இது ஒரு பேஸ் மாடல் மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்காது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்ட் அண்ட் மைன்யூட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் பார்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த க்ரோம் டோர் ஹேண்டில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் இந்த மிரர் ஃபோல்டிங் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ஸ்விட்சோட ப்ராப்பராக ஃபோல்டிங் ஆகிற மாதிரி கஸ்டமருக்கு பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்து சப்போஸ் எங்கேயா சிக்னலில் நிற்கிறப்போ இல்லாட்டி எங்கேயா பார்க் பண்ணுறப்போ கூட கஸ்டமர் இன்சைடாக வேணும்னா கூட இதில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்விட்சஸ் கொடுத்துட்டோம். தென் லெஃப்ட் ரைட் கஸ்டமர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். தென் அதே மாதிரி இதில் மெயின் வெரி பிக் பார்ட் என்னென்னா இந்த கம்ப்ளீட் ஸ்டீரிங்கும் மாற்றிட்டோம். டோட்டலாக மாருதியோட ஒரிஜினல் ஜென்யூன் ஸ்டீரிங் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா அண்ட் க்ரூஸ் ரெண்டுமே கஸ்டமருக்கு செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அந்த மொத்த ஸ்டீரிங்குமே வித் ஃபுல் லெதர் ரேப்போட மாருதியோட ஜென்யூன் ஸ்டீரிங்கை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் மெயின் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆம்ரெஸ்ட் வித் ரியர் ஏசி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ZXi ப்ளஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வராது இதில். ஸோ இதில் வந்து கஸ்டமருக்கு நம்ம ஆம்ரெஸ்ட் பண்ணி வித் ரியர் ஏசியோட கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். இதுவும் மாருதியிலேருந்து தான் நம்ம சோர்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். நம்ம எதுவும் பண்ணல, மாருதியிலேருந்து ஜென்யூனாக சோர்ஸ் பண்ணி ஆம்ரெஸ்ட் வித் ரியர் ஏசி கிட்டோட கஸ்டமருக்கு ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். தென் அதுக்கப்புறம் கியர் நாப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் மெயினாக பார்த்திங்கன்னா IRVM மிரர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து டே நைட் எல்லாமே வந்து இதிலே வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ரைவ் ஆகிற மாதிரி மாருதியோட ஜென்யூன் IRVM மிரர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் சீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏர்பேக் கம்ஃபர்டபுள் ஃபுல்லி சோஃபா லெதரில் கம்ப்ளீட்டாக பஃப் பண்ணி ஒரு ஃபுல்லாக பக்கெட் டைப் சீட்டில் வந்து டியூவல் டோனில் இன்டீரியர் மேட்ச் பண்ணி பிளாக் வித் பீச் தீமில் கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டாக சீட் கவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக. தென் ஃபுல் மேட் போட்டிருக்கோம். வண்டியோட இன்டீரியர் மேட்ச் பண்ணி நூடுல்ஸ் மேட் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபுல் டேஷ்போர்டுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த எலக்ஸையில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்ல வரும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோன்னா உடன் ஃபினிஷ் ப்ளஸ் அந்த சில்வர் தீமோட வர ஃபுல் டேஷ்போர்டையுமே கஸ்டமருக்கு இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
இது வந்து ZXi ப்ளஸில் வரும். இது அப்படியே டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த டிஸ்பிளே, ஸோ 23.6 இன்ச் டிஸ்பிளே நம்ம வந்து கஸ்டமருக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3-வே பண்ணியிருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 3-வே வந்து பார்த்திங்கன்னா ட்வீட்டர் இந்த சைடில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் தென் மிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ பில்லரை வந்து மோல்ட் பண்ணி அழகாக லெதர் ராப் பண்ணி உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து மிட் இங்கே வந்துடும், மிட் பேஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுதான் 3-வே. ஸோ ட்வீட்ரு, மிட் பேஸ் இந்த 3மே அழகாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கஸ்டமருக்கு இந்த பில்லர் மோல்டிங் பண்ணி பக்காவாக கஸ்டமருக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேக் சீட்ஸில் இந்த ரியர் ஏசி, இங்கே ஒரிஜினல் ரியர் ஏசி பண்ணிட்டோம் கஸ்டமருக்கு, அந்த ஜென்யூன் அவங்களோட ரியர் ஏசி பண்ணியிருக்கோம். தென் பேக் சீட்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பஃப் பண்ணி இன்டீரியர் தீம் மேட்ச் பண்ணி பீச் வித் பிளாக் தீமில் ஃபுல் சீட் கவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டோம். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து சன் ஃபிலிம்ஸ் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 50% பண்ணியிருக்கோம். அது போக நைட்டு ஆன்டி கிளாரும் ஒட்டியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் ரிஃப்ளெக்ஷன், பிகாஸ் ஆப்போசிட்டில் வர ஹை பீம் போட்டு வருவாங்க லைட்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் ஆன்டி கிளார் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 50%ல் யூவி ரெசிஸ்டண்ட்டோட கஸ்டமருக்கு சன் ஃபிலிமும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். டோட்டல் இன்டீரியர் லுக்கே சேஞ்ச் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா. ஸோ உள்ளே பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அழகாக சைடில் 3-வே ஆடியோவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். பில்லரில் மிட்டு, ட்வீட்டர்லாம் பண்ணிட்டோம். அதே மாதிரி டேஷ்போர்டு, தென் IRVM மிரர் பண்ணியிருக்கோம் அழகாக. மாருதியோட ஜென்யூன் IRVM பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி 23.6 இன்ச் டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த உடன் டேஷ்போர்ட் தீமு, க்ரோம் ஹேண்டில்ஸ், இன்னர் க்ரோம் ஹேண்டில்ஸு, ஸோ எல்லாமே நம்ம நீட்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் என்னென்னா உங்களுக்கு இது ஒரு ஃபுல்லி ஆண்ட்ராய்ட் தான். ஸோ 2 டிஸ்பிளே இருக்கும். நம்ம இந்த சைடு டிஸ்பிளே செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு மெயின் ஸ்க்ரீன் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது போக இதில் 360 பண்ணி பக்காவாக கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் எல்லா வியூஸும் இதில் செக் பண்ணிக்கிற மாதிரி வித் ரெக்கார்டிங்கும் பண்ணியிருக்கோம். அண்டு கைட்லைன்ஸும் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இங்கே செட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு 4GB 64 அண்டு ஒயர்லெஸ் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்துடும். ஸோ அதில் வந்து நம்ம கஸ்டமர் இதுலேயே 360 எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லி ஆண்ட்ராய்டு இது. ஸோ இந்த டிஸ்பிளே நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த டிஸ்பிளே செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது கஸ்டமர் செப்பரேட்டாக விருப்பப்பட்டு கேட்ட டிஸ்பிளே. ஸோ இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த மஹேந்திராவில் பார்த்திங்கன்னா வர எலக்ட்ரிக் வண்டியிலலாம் 9E பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண போகிற டாடா சியரா இந்த மாதிரி வண்டியிலலாம் கூட இந்த மாதிரி ஃபுல் 3 டிஸ்பிளேஸ் தான் பண்ண போகிறாங்க அதில். ஸோ அதில் வந்து ஸ்பீடோமீட்டர் அட்டாச் ஆகி வரும். பட் இதில் ஸ்பீடோமீட்டர் தனியாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே மட்டும் செப்பரேட்டாக நம்ம கஸ்டமருக்கு செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டிரைவர்ஸ் வேணும்னா நம்ம அந்த பக்கம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் டிரைவர் வேணும்னாலும் செப்பரேட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு சைட் ஆஃப் ஆப்ரேஷன், அந்த சைடு ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ப்ராசஸர் எல்லாமே நல்லா இருக்குது அண்டு ஃபுல் நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது.
வெற்றி எஃப்எம் வெற்றி டியூன் பண்ணா பேசும் பாரு வண்ண பற்றி நாளழகில் ஒரு விழுக்காடு தலை சுற்றி போகும் தமிழ்நாடு காலத்த இடமெல்லாம் கட்டெரும்ப மொய்க்கும் People dance for right now, right now, right now. குறுக்கிழுக்கு புதிர் நானே மேலிருந்து கீழிறப்பு வலிக்காத அம்பு ஒன்றாய் பரசுக்குள் நீ அறுப்பு இரு தொட்டு தொட்டு சென்று தென்றல் வாசம் வீசும் நான் போட்டு வைத்த பூக்கள் கூட காதில் பேசும் என் இதழ்களின் வரிகள் இலக்கியம் எழுதிட தூண்டும் ஸோ அதே மாரி நம்ம சொன்ன மாரியே கஸ்டமர் வந்து நம்மள பிலீவ் பண்ணி நெறைய இடத்துல கேட்டுட்டு தான் கடைசியில நம்மட்ட கஸ்டமர் கொண்டு வந்து விட்டாங்க. நம்மளும் கொட்டேஷன் குடுத்துருந்தோம். ஸோ பட் வந்து கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பக்காவா வேணும். ப்ராடக்ட்ஸ் பிரைசிங்ஸோ அந்த மாரி இஷ்யூஸ் இல்ல. ஆனா எனக்கு வெளியில பார்க்குறப்பயோ, இன்டீரியர் பார்க்குறப்போ யாருக்குமே இது வந்து பேஸ் மாடல் மாரி ஒரு டவுட் வராத அளவுக்கு உங்கனால என்ன ஃபினிஷ் பண்ணி தர முடியுமோ பண்ணி குடுங்க. அதே சமயம் கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மட்ட வந்தப்போ ஒரு 2 வே ஆடியோ செட்டப் தான் கேட்டிருந்தாங்க. பட் அத வந்து அவர் பட்ஜெட்லயே நம்ம 3 வேவா மாத்தி தரோம்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஒரு 3 வே ஆக்டிவ் ஆடியோ செட்டப்ப கஸ்டமருக்கு சேஞ்ச் பண்ணியும் குடுத்துருக்கோம். ப்ராப்பரா டியூன் பண்ணி கேலிப்ரேட் பண்ணியும் கஸ்டமருக்கு நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதில மெயினா வந்து இந்த சைட் டோர் பீடிங்ஸு, குரோம் ஐட்டம்ஸு, தென் நெறைய டியூயல் டோனா நம்ம சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கோம். அண்ட் லைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து லோ பீம், இது வந்து ஹை பீம். அண்ட் அதே மாரி இது வந்து ஃபாக்ல லோ பீம், ஹை பீம். ஸோ ஆஸ் யூசுவல் கஸ்டமர் நம்ம கேட்ட மாரியே பக்காவா வண்டி ஃபுல்லாவே மாடிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மெயினா லைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ், ஆடியோ எல்லாமே பண்ணி கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடா வண்டி டெலிவரி குடுத்துட்டோம்.